الله أكبر الله أكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فقال رسول الله صلى الله عليه وسلم اقرأ القرآن فإنه يأتي يوم القيامة شافعا لأصحابه أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி யஸிர் வலா துஅஸிர் ரப்பி ஜித்னி இல்மா. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் இன்னும் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைப்படி தங்களுடைய வாழ்வினை அமைத்து கொள்ளக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக என்னுடைய ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வினுடைய கட்டளை ஏற்று அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மா தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நம்மை எல்லாம் இங்கு ஒன்று கூட்டி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்படிப்பட்ட ஜும்மாவினுடைய நன்மைகளை வீணடிக்கக்கூடிய காரியங்களிலிருந்து தவிர்ந்து இருக்குமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, இந்த பூமியிலே எங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் நடைபெறுகிறது என்பதையெல்லாம் நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். எந்த நாட்டிலே என்ன பிரச்சனை ஏற்படுகிறது, ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள் என்னென்ன வழிமுறைகளை நடைபெறுத்துகின்றார்கள், நாட்டிலே எங்கு தேர்தல் நடக்கின்றது, அந்த தேர்தலிலே என்னென்ன தில்லுமுள்ளுகள் நடைபெறுகின்றன என்ற பல்வேறு செய்திகளை எல்லாம் இங்கே என்னை விட அதிகமாக நீங்கள் எல்லாம் அன்றாடம் செய்தித்தாள்களிலும் வலைதளங்களிலும் இன்னும் செய்தி தொடர்பான என்னென்ன தொடர்புகள் இருக்கின்றனவோ அவைகள் அனைத்தின் மூலமாகவும் அதிகமாக பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். ஆகையால் அதையெல்லாம் இந்த நேரத்திலே இந்த ஜும்மா உரையிலே பேசி பிரயோஜனமற்ற எந்த ஒரு செயல்பாடை நான் அமைக்காமல் இந்த ஜும்மாவின் மூலமாக எனக்கு கிடைக்கப்பட்ட ஏதாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்குமானால் அந்த செய்தியை ஏற்று நடந்தால் எனக்கு இம்மையிலும் மறுமையிலும் நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையிலே இந்த ஜும்மாவினுடைய உரையை நான் அமைத்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அன்பானவர்களே, ஜும்மாவினுடைய தலைப்பு குர்ஆனை ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அன்பானவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன்
இந்த குர்ஆனை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், குர்ஆன் என்பது இறைவனால் உலக முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்ட நேர்வழி காட்டுவதற்காக இறைவனால் இறக்கி அருளப்பட்ட உன்னதமான ஒரு வேதமாகும். இதை நம்பிக்கை கொள்வது மிகவும் அவசியமானது என்று சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயத்தினுடைய 285வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆமன ரசூல பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இறை தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்புகின்றார், அவ்வாறே மூமீன்களும் நம்புகின்றார்கள். அவர்கள் யாவரும் அல்லாஹ்வையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்புகின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக அன்பானவர்களே, அப்ப அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கப்பட்ட அந்த அல் குர்ஆனை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலக முஸ்லிம்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இறக்கியதாக குர்ஆன் பல வசனங்களை சொல்லி காட்டுகின்றது. ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதன் லில் முத்தகீன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் குர்ஆனை எடுத்து திறந்து பார்த்த மாத்திரத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். குர்ஆனை நாம் எடுத்து திறந்தோம் என்றால் முதலில் நமக்கு கண்களுக்கு தெரியப்படுவது என்னன்னு கேட்டோம்னா இந்த வசனம் தான். ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதன் லில் முத்தகீன். இது திருவேதமாகும், இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை, பயபக்தி உடையாளருக்கு இது நேரான வழியை காட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அப்ப அல்லாஹ்வினுடைய திருவேதம் அது பயபக்தியுடைய மக்களுக்கு நேரான வழியை காட்டுவதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். குர்ஆன் இந்த மனித சமூகத்துக்கு அருளப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால், மனிதர்கள் இந்த பூமியிலே வாழும் பொழுது அல்லாஹ்வை படைத்த ரப்புல் ஆலமீனை தெரிந்து அறிந்து புரிந்து வாழ வேண்டும் என்பதற்காக, நாளை மறுமை நாளிலே இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நன்மை தீமைகளை தெரிந்து வாழ வேண்டும் என்பதற்காக தெளிவான சான்றுகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனிலே வைத்திருக்கின்றான். ஒரு பொருளுடைய மகத்துவத்தை தன்மையை உணர்ந்தோன்னு சொல்லிதான் நமக்கு அவருடைய மதிப்பு ஏற்படும். இப்போ இதை பற்றி நமக்கு தெரியுது, பல செய்திகளே தருது. அடுத்த நிமிடத்திலேயே எங்கோ ஒரு மூலையில் இருக்கக்கூடியவரை நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சாதனமாக இது பயன்படுகின்றது. அப்படித்தானா இல்லையா? நிறைய செய்திகள் நமக்கு என்ன பண்ணுது, தந்து கொண்டே இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். உண்மையிலே இதில் அதிகமான ஏராளமான நன்மைகளும் இருக்கிறது, ஏராளமான தீமைகளும் இருக்கிறது, மறுக்க முடியாது. ஆனால் நன்மை எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்களுக்கு அது நன்மையாக இருக்கின்றது. அப்போ ஒரு பொருளுடைய அந்த நன்மையை நம்ம அறிந்தோம்னா அதுக்கு மேல நமக்கு முஹப்பத் ஏற்படும். இதை பத்தி எந்த விதமான ஒரு புரிதலும் இல்லை என்றால் என்ன ஏற்படும்? மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 ஆண்டு காலமாக சிறுக சிறுக காலத்திற்கு தகுந்தாற் போல் லவ்ஹுல் மஹ்ஃபூலுடைய பலகையில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி கொடுக்கப்பட்டதுதான் அல் குர்ஆன். எப்படி புரிஞ்சுக்கணும்? நம்முடைய முஸ்லிம் சமூகத்துல எத்தனை பேர் இதனுடைய மகத்துவத்தை உணர்ந்திருக்கிறாங்க நினைச்சு பாருங்க. அல் குர்ஆன் இருக்கின்றது நம்ம இடத்துல, இதனுடைய மகத்துவத்தை நம்மவர்களில் எத்தனை நபர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள்? குர்ஆன் ஆலிமுசாக்கள் தொழுகையில ஓதுவாங்க, ரமலான்ல ஓதுவாங்க, அப்படித்தானா இல்லையா? அப்படித்தான் பெரும்பான்மையான மக்கள் நினைச்சிருக்காங்க. ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க கிராமப்புறங்களில் எல்லாம் கொஞ்ச காலத்துக்கு முன்பாக இஷா மகரிபு தொழுகைக்கு பிறகு இஷா வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, தொழுத இடத்துல உட்கார்ந்தே பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல உட்கார்ந்தே இஷா வரைக்கும் குர்ஆனை ஓதிட்டே இருப்பாங்க. ஒரு சில மக்கள் வேலைக்கிழமை இரவுல, நேற்று இரவுல என்ன பண்ணுவாங்க, குர்ஆன் எடுத்து ஓதக்கூடிய மக்கள் இருந்தாங்க. சில நபர்கள் வெள்ளிக்கிழமை காலையில ஓதுவாங்க. சில நபர்கள், பெரும்பான்மையான மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த குர்ஆனை எப்போ பயன்படுத்துறாங்க கேட்டோம்னா ரமலான்ல பயன்படுத்துவாங்க. ரமலான்ல என்ன பயன்படுத்துவான்னு கேட்டோம்னா, ரமலான்ல குர்ஆன் ஓதணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அதை ரமலான்ல ஓதுவாங்க. சைர் அல்ஹம்துலில்லாஹ், நன்மைதான், குர்ஆன் ஓதுவதனால் நன்மைதான். ஆனால் அது ரமலானின் மாத்திரம் ஓதப்படக்கூடிய ஒன்றா, இல்லை இறந்தவர்கள் வீட்டிலே ஹத்தம் ஓதுவதற்காக ஓதப்படக்கூடிய ஒன்றா,
இல்லை தினம் கிழமைக்கு 2 முறை மாத்திரம் ஓதப்படக்கூடிய ஒன்றாது என்றால் இல்லை. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, நம்ம எப்படி இந்த மொபைலை பார்க்கிறோம்? எல்லோருமே, யாரும் விதிவிலக்கு இல்லை. இதுல யாருமே இதுல விதிவிலக்கு இருக்காங்களா? இல்லை. எல்லோருமே என்ன பண்றாங்க? ஏன்னா ஏராளமான செய்தி வருது. அப்ப எல்லாவற்றையும் என்ன பண்ற, இதிலே பல நேரம், பல மணி நேரங்களை இதிலேயே நாம் கழிக்கின்றோம். பொழுதுபோக்குக்காக கழிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. நன்மையான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இன்னும் அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதை இதிலே பயன்படுத்துவதற்காக, தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய மக்கள் ஏராளமான மக்கள் இருக்கின்றார்கள். ஆனா இதிலேயே குரான் ஓதக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. குரான் எடுத்து ஓதாம மொபைல் போனை பார்த்தே மொபைலே நம்ம பல குரானை ஏற்றி வச்சுக்கிறோமே, அப்ப அதையும் பார்த்து ஓதக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. இருந்தாலும் அதிகமான நேரங்களை இந்த விளையாட்டுகளிலும் வீண் விளையாட்டுகளிலும் செலுத்தக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுடைய திருவேதமான திருக்குர்ஆனை எத்தனை முறை நாம் ஓதுகின்றோம் நினைச்சு பாருங்க. நம்ம உள்ளத்துல நம்மளே கை வச்சு பார்ப்போம், நம்ம எத்தனை முறை ஓதி இருக்கிறோம். குர்ஆன் என்பது வெள்ளிக்கிழமை மாத்திரம் காலை சுபுவுக்கு பிறகு ஓதக்கூடிய ஒன்றா? சில பள்ளிவாசல்ல ஓதுறாங்களா இல்லையா? யாசின் சூரா ஓதுவாங்க. வெள்ளிக்கிழமைக்கு சுபுவுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க? கூட்டமா உட்காந்து யாசின் ஓதுவாங்க. அப்படி ஏதாவது ரசூல் ஸல்லல்லாஹு கற்று தந்திருக்கிறாங்க நமக்கு? இல்லையே, அந்த மாதிரி கற்றுத்தரவில்லையே. இன்னும் ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க, குர்ஆன் அது புனிதமானது, குர்ஆன் அது புனிதமானது, உண்மை, அதற்காக பட்டு துணியிலே அதை கெட்டி கைப்படாத இடத்துல வைங்க என்று சொல்லி கைப்படாமல் தொடாம உயரத்துல வச்சிடறாங்க. அப்படி வைக்கப்படக்கூடிய ஒன்றாது குர்ஆன், அது போன்று பாதுகாக்கப்படக்கூடிய ஒன்றாது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அப்படி பாதுகாக்கப்படக்கூடிய ஒன்றல்ல குர்ஆன். அல் குர்ஆன் பட்டு துணியினால் போர்த்தி வைக்கப்பட்டு கட்டப்பட்டு, இல்ல அது குர்ஆனுக்காக வைப்பதற்காக ஒரு பெட்டி இருக்குது. அந்த குர்ஆன் பெட்டியில பத்திரமா வச்சு அதை உயரத்துல தூக்கி வைக்கக்கூடிய ஒரு பொருள் அல்லது. அன்றாடம் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதக்கூடிய அல் குர்ஆன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனிலே என்னென்ன சட்ட திட்டங்களை சொல்லியிருக்க என்பதை பார்த்து நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடிய அல் குர்ஆன். பல செய்திகளை அந்த குர்ஆன் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வோடு நாம் தொடர்போடு என்ன பண்றோம்? நம்ம அதை ஓதக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வோடு நம்முடைய தொடர்புகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நம்ம செய்யறதில்லை. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் என்ன பண்றோம்? பின்பற்றுகின்றோம். நம்முடைய நேரங்களை பல விதத்தை நாம் செலவழிக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய வேத வசனத்துக்கு என்ன பண்றது என்னமோ அதுக்கான சில நேரத்தை செலவழிப்போம், சில மணித்துணிகளை அதுக்காக செலவழிப்போம் என்று சொல்லி ஒரு நாளில கொஞ்ச நேரமோ நம்ம அதுக்கு மதிப்பு கொடுக்கிறோமா? நம்ம அதை எடுத்து படிக்கிறோமா? இல்லையே. ஓதுறது இல்லையே, படிக்கிறது இல்லையே. குர்ஆனை அரபியில் ஓதுவதும் குறைவு, அதை தமிழிலே உருதிலே படிப்பதும் குறைவு. அப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையாம் திருமறையை சொல்லி காட்டுகின்றான். குர்ஆன் என்பது உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் நேரு வழி காட்டுவதற்காக இறைக்கேறப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பித்தார்கள், இக்ரா குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி, அந்த குர்ஆன் நாளை மறுமை நாளிலே உங்களுக்கு சிபாரிசு செய்யும் என்று சொன்ன அல்லாஹ்வின் தூதர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாளை மறுமை நாளிலே நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? அல்லாஹ்வுடைய பாதுகாவலை தவிர வேறு ஏதாவது நமக்கு சைடு சப்போர்ட் ஏதாவது இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. இங்கதான் மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, அம்மா, வாப்பா, சொந்தம் பந்தம், கட்சிக்காரன், பல எல்லாம் இங்க நமக்கு சைடு சப்போர்ட் இருக்கிறாங்க. ஏதாவது ஒருவனுக்கு ஒரு பிரச்சனை சொன்னோம்னா யாரையாவது கூப்பிட்டு அழைச்சனை பண்றான், அதை நம்ம சரிப்படுத்திடலாம். அதை மூத்தா போன பிறகு நாளை மறுமை நாளிலே கபரிலும் மறுமையிலும் நமக்கு யார் பாதுகாவல்? கண்ணியத்துக்குரியவர்களே, நமக்கு என்ன பாதுகாவல் இருக்குது? ரப்புடைய பாதுகாவலை தவிர, அவனுடைய உதவியை தவிர வேறு என்ன இருக்குது நமக்கு? கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளைக்கு மறுமை நாள்ல இந்த பூமியிலே நீங்கள் குர்ஆனை நீங்கள் ஓதுவீங்கன்னு சொன்னோம்னா அந்த குர்ஆன் நாளைக்கு உங்களுக்கு அங்க சிபாரிசு செய்யும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளிலே யாருக்கு அனுமதி வழங்குகின்றானோ அவர் நமக்காக சிபாரிசு செய்வார். அது தனி விஷயம். அது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சிபாரிசு செய்வாங்க. ஆனால் பூமியில வாழும் போது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த உபதேசங்களை புறக்கணித்து ஒருவன் வாழ்ந்தான் என்று சொன்னா அவனுக்கு சிபாரிசு உண்டா?
அவனுக்கு அல்லாஹ்வுடைய சிபாரிசு உண்டா? இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வழிகாட்டிக நமக்கு. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். யார் அல்லாஹ்வையும் மறுமை நம்புகின்றார்களோ அவர் அழகிய முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட இருக்குது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வின் தூதர்கள் நான் சொன்னது, நான் செய்தது, நான் அங்கீகரித்தது எல்லாம் உங்களுக்கு மார்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தார்கள். நான் உங்கள் மத்தியிலே இரண்டை விட்டு செல்கின்றேன், அந்த இரண்டையும் பற்றி பிடிக்கும் காலம் எல்லாம் நீங்கள் வழிதவர மாட்டீர்கள். ஒன்று அல் குர்ஆன், இன்னொன்று எனது வழிமுறை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தரக்து ஃபீக்கும் அம்ரைனி லன் தலில்லு மா தமஸ்ஸக்து பிஹிமா கிதாபுல்லாஹ் வ சுன்னதி. கண்ணியத்துக்குரியவர்களே, எத்தனை பேரை ஃபாலோ பண்றாங்க, எத்தனை பேர் ஏற்று நடக்கிறோம்? இல்லையே. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய சிபாரிசு நமக்கு நாளை மறுமையிலே வேண்டும் என்றால் மௌலிது ஓதுனா மட்டும் போதாது. சரியா? ரபியுல் அவ்வல் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பிறந்த மாசம் என்று சொல்லி அந்த தினத்துல மௌலிது ஓதுனா மட்டும் போதாது. அவர்கள் மீது நாங்கள் நேசம் கொண்டோம் என்று சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, அது அல்லாஹ்வுடைய தூதரால் காண்பித்து தரப்படாதது. அது அல்லாஹ்வுடைய தூதரால் காண்பித்து தரப்பட்ட இந்த உம்மத்துக்கு என்னது? அல் குர்ஆன், அல் குர்ஆன் அல் சுன்னா. ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க, நான் உங்கள் மத்தியிலே இரண்டை விட்டு செல்கின்றேன், அந்த இரண்டையும் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிதவரவே மாட்டீர்கள். ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம், மற்றொன்று எனது வழிமுறை சொன்னாங்களே கண்ணியத்துக்குரியவர்களே. அப்ப அதை நம்ம நடைமுறைப்படுத்தினால், அதை எடுத்து நடந்தால் நாளைக்கு மறுமை நமக்கு சிபாரிசு, அல்லாஹ்வுடைய சிபாரிசு இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா நமக்கு சிபாரிசு இல்லை. அப்ப யார் இந்த பூமியிலே வாழக்கூடிய காலத்திலே அல் குர்ஆனை தொடர்ச்சியாக ஓதி வருகின்றாரோ அவருக்கு அந்த குர்ஆன் சிபாரிசு செய்யும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை பற்றி சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றான், யார் உங்களுடைய உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டிருக்கான்னு கேட்கிறான். இந்த குர்ஆனை வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஅல்மின் முதக்கிர், நீங்கள் இலகுவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த குர்ஆனை நாம் எளிதாக்கி இருக்கிறோம் சொல்றான் அல்லாஹ் தஆலா. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, இந்த பூமியிலே வாழ்வதற்கு செழிப்பாக வாழ்வதற்கு பல மொழிகள் நமக்கு தேவைப்படுகிறது. பல நாடுகளுக்கு செல்வதற்காக பல மொழிகள் நமக்கு தேவைப்படுகிறது சொல்லி பல ஆயிரங்களை காசுகளை செலவு செய்து எத்தனையோ மொழிகளை நாம் கற்றுக்கொள்கின்றோமே, தவறில்லை. எத்தனையோ மொழிகளை நாம் கற்றுக்கொள்கின்றோம், தவறில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பூமியில வாழ்வதற்காக எத்தனை மொழியை கற்றாலும் மறுமையில் அந்த மொழியினால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எந்த பிரயோஜனம் இல்லை. எங்க பிரயோஜனம் இருக்கு? பூமியில பிரயோஜனம் இருக்கு, இந்த பூமியில பிரயோஜனம் இருக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய மொழி, அல்லாஹ்வுடைய குர்ஆனின் மொழி, அதை நாம் கற்றோம் என்றால், அதை நாம் ஓதினோம் என்றால், சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்தார்கள். குர்ஆனிலே அலீஃப் லாம் மீம் என்று சொல்லி 3 எழுத்து வருகின்றது. அலீம், இந்த மூன்றும் ஒரே எழுத்தல்ல. அலீமும் ஹர்ஃபும், லாமும் ஹர்ஃபும், மீமும் ஹர்ஃபும். அலீஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. ஆக 30 எழுத்து. அலீஃப் லாம் மீம் என்று ஓதினால் 30 நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். கண்ணியத்துக்குரியவர்களே, எத்தனை முறை நம்ம ஓதிருக்கோம்? எவ்வளவு ஓதுறோம்? நம்ம நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், நீங்கள் இலகுவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, நீங்கள் இலகுவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? குர்ஆனை இலகுவாக்கி இருக்கிறோம் சொல்றானே அல்லாஹ் தஆலா. கண்ணியத்துக்குரியவர்கள், இன்னைக்கு 6 வயசு பிள்ளைலாம் குர்ஆனை ஓதி முடிச்சாங்க. இன்னைக்கு 6 வயசு 8 வயசு பிள்ளைங்க அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனை ஓதுல. ஏன்? அது இலகுவானது. அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அரபி மொழி இலகுவாக்கி இருக்கின்றான். மற்ற மொழிகளை நீங்கள் கற்றுக்கொள்ள சில சிரமம் உங்களுக்கு கடினமானாலும் பரவாயில்லை, சிரமமானாலும் பரவாயில்லை, எவ்வளவு காசானாலும் பரவாயில்லை. சைனாக்கு போகணும், அதனால சைனா மொழியை கத்துக்கோ. ஜப்பானுக்கு போகணும், ஜப்பான் மொழியை கத்துக்கோ என்று நாம் கற்றுக்கொள்கின்றோம். அன்பானவர்களே, இங்க கூட அறிவிச்சு வச்சுட்டாங்க. போன முறை நான் ஜும்மாக்கு வந்திருக்கும் போது பெரியவர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாத மக்களுக்கு குர்ஆன் இங்கு ஓத, இது இஷாவுக்கு பிறகு குர்ஆன் ஓதி தரப்படுகிறது. எத்தனை பேர் வராங்களா? 2 பேர் வராங்க. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, மதிப்பு இல்லைங்க. அதாவது இதையுமே இலகுவா கொடுக்குறேன்னு வைங்க, இலவசமா கொடுத்தா அதுக்கு மதிப்பு கிடையாது.
இலவசமா ஒன்று கொடுத்தோம்னா அதுக்கு மதிப்பு இல்லை. இதை சும்மா எவனா தருவானா? இந்த பொருளை சும்மா யாராவது தருவாங்களா? 15,000 20,000 கொடுக்கணும். 20,000 கொடுத்து வாங்கினதுப்பா, அதை பத்திரமா பாதுகாரு சொல்றமா இல்லையா? 20,000 30,000 லட்சக்கணக்கான மேல இந்த மொபைலுடைய காசுலாம் இருக்குதான். அது காஸ்ட்லியான மொபைலாம் இருக்குது. அப்ப அவ்வளவு காசு கொடுத்து வாங்கினாதான் அப்படி அருமை அவனுக்கு தெரியுது. இலகுவாக இஷா தொலைக்கு பிறகு 9 மணிக்கு வாங்க, ஒரு 1 மணி நேரம் குரானை கற்றுத்தரோம். நாளைக்கு மறுமையில இங்க பாய் வயசாயிடுச்சு பாய், இதுக்கு மேல போய் குரானை ஓத கத்துக்கிட்டு உட்கார்ந்தோம்னா சின்ன பிள்ளையெல்லாம் பார்த்தா வெக்கமா இருக்குது என்று நாம் நினைத்தோம் என்றால் இதை விட ஒரு வெக்க வேற ஒண்ணும் கிடையாதுங்க. ஏன் தெரியுமா? நாளைக்கு மறுமையின் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கியாமத்துல அந்த நாளில அந்த மகசர் பெருவெளியில அத்தனை பேர் முன்னாடியும் யாரு எத்தனை பேர்? முத்தமிழ் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமா? முத்தமிழ் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமா? சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் முதற்கொண்டு கடைசி மனிதர் வரை எல்லோரையும் ஒன்றுமா இருக்க வைத்த அந்த நேரத்துல இவன் குர்ஆன் ஓத தெரியாத பையப்பா, இவன் என்னுடைய வேத வசனத்தை ஓத இல்லை, அப்படிப்பட்ட ஒரு முட்டாள் என்று சொன்னா இங்க வெட்கப்படுவதை விட அது எவ்வளவு பெரிய அவமான கண்ணியத்துக்குரியவர்களே. நினைச்சு பார்க்கணுங்க, நினைச்சு பார்க்கணும். கொஞ்சம் அல்லாஹ்வுடைய மொழி, அல்லாஹ்வோடு உரையாட போகின்றோம், அல்லாஹ்வுடைய தொடர்பு, அல்லாஹ் இந்த குர்ஆன் உனக்கு நேர்வழி காட்டி இருக்கின்றான் சுப்ஹானல்லாஹ், இதன் மூலமாக நாளை மறுமையில் எனக்கு சிபாரிசு கிடைக்க போகின்றது என்று சொல்லி அந்த எண்ணத்தில் ஓத வரணும். அறிவிப்பு செஞ்சோம், 2 பேர் வராங்களாம். அல்ஹம்துலில்லாஹ், வரக்கூடிய மகள் அல்லாஹ் இல்ம கொடுக்கட்டும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை கொஞ்ச காலத்துக்கு முன்பாக கூட மரத்துக்கு மரம் என்ன பண்ணாங்க, போஸ்டர் அடிச்சு ஒட்டி வச்சிருந்தாங்க. அரபி ஓத தெரியாத மக்களுக்கு அரபி ஓதி கற்றுத்தரப்படும் இலவசமாக இஷாவுக்கு பிறகு ஃபஜ்ருக்கு பிறகு. சுப்ஹானல்லாஹ். ஏன் என்றால் இந்த சமூகம் இந்த உம்மத்து அல்லாஹ்வுடைய மொழியை கற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது. நாளை மறுமை நாளிலே கபரிலே வைத்த பிறகு வெளிச்சம் உங்களுக்கு குர்ஆன் தரும் கண்ணியத்துக்குரியவர்களை என்பதற்காக நம்மளால் முடிந்தவரை ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்தார்கள். யார் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கின்றாரோ அவரே உங்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பித்ததன் காரணமாக நம்ம ஓதியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நமக்கு தெரிஞ்சத அல்லாஹ்வுடைய அந்த மொழியை என்ன பண்ணுவோம், குர்ஆனுடைய மொழியை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம், ஓத தெரியாத மக்களுக்கு கற்றுக் கொடுப்போம், அதன் மூலமா அவர்கள் நன்மையை சேர்த்துக் கொள்ளட்டும் என்ற எண்ணத்தின் காரணமாகத்தான் என்ன பண்ணாங்க, விளம்பரங்கள், எங்கு பார்த்தாலும் விளம்பரங்கள். பெரியவர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாத மக்களுக்கு குர்ஆன் ஓதி தரப்படும் ஃபஜ்ருக்கு பிறகு இஷாவுக்கு பிறகு. இல்ல உங்களுக்கு எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல வா, எனக்கு ஃபஜ்ருக்கு பிறகு முடியாது பாய், எனக்கு இஷாவுக்கு பிறகு முடியாது பாய் என்று நீங்க சொல்றீங்களா, உனக்கு எப்ப நேரம் கிடைக்குமோ அப்படிதான் நம்ம இருக்கிறோம். மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும், மார்க்க விஷயங்களை பொறுத்த வரைக்கும், மார்க்கம் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள்லாம் நமக்கு பெருசு கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு எப்ப முடியுதோ அப்பதான் நான் வருவேன். அப்படித்தானே இருக்கணுமோ? எப்படி இருக்கணுமோ? மார்க்கம் சொல்ல பிரகாரம் இருக்கிறோமா? அல்லாஹ் சொல்ல பிரகாரம் நம்ம நடக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய கட்டளை பிரகாரம் நடக்கிறோமா? அதெல்லாம் முடியாது பாய். நீங்க சொல்லலாம் பாய், அதெல்லாம் நீங்க சொல்லலாம், ஆனா எங்களுக்கு அப்படிலாம் நேரம் கிடையாது, நாங்க அப்படிலாம் வரமாட்டோம், எங்களுக்கு முடியாது, அப்படிதான் நம்ம பேசுறோம். ஏன்? இந்த துனியால வாழ்றதுக்கு சில கஷ்டம் பட வேண்டி இருக்கு பாய். என்ன சொல்றோமோ, துனியால வாழ்வதற்காக சில சிரமப்பட வேண்டி இருக்குது, சில கஷ்டப்பட வேண்டி இருக்குது. அதனால எங்களுக்கு எது முடியுமோ அதைத்தான் நாங்க செய்வோம். ரப்பிட்ட சொல்ல முடியுமாங்க? ரப்பிட்ட சொல்ல முடியுமா? கபர்ல கொண்டு வச்ச பிறகு 2 மலக்கு வந்து கேள்வி கேட்பாங்களே, எனக்கு அதெல்லாம் முடியாதுங்க, அல்லாஹ் பத்தி சரியா தெரிஞ்சுக்கலங்க, அல்லாஹ் தூரப்ப சரியா தெரிஞ்சுக்கல, குர்ஆன்லாம் எனக்கு தெரியாது, நான் அதெல்லாம் கற்றுக்கொள்ள இல்லை, எங்க அத்தா அம்மா என்னை கற்றுத்தரல, சொல்ல முடியுமா? அவர்கிட்ட சொல்ல முடியுமாங்க? சிந்திச்சு பாரு கண்ணியத்துக்குரியவர்கள், தாய்மார்களே, சகோதரிகளே. ரொம்ப நேரம் என்ன பண்றோம், டிவி முன்னாடி உட்கார்றோம், மொபைல் பார்க்கிறோம், எல்லாரும் பார்க்கிறோம். தவிர்க்க முடியாத ஒன்று ஆயிப்போச்சு. இப்போது மொபைலும் டிவியும் இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சாதனமா போயிடுச்சு. 100க்கு 100 யாராலையும் அதுல என்ன தவிர்க்க முடியல. கேட்டா எங்க நியூஸ் பார்க்கறது கூடவா டிவி உபயோகப்படுத்தக்கூடாது? என்ன சொல்லணுமோ, செய்தியை பார்ப்பது கூடவா நம்ம செய்தியை நம்ம டிவியோ மொபைலோ உபயோகப்படுத்தக்கூடாது? பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ், தவறில்லை. நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கத்தான் செய்யணும், முட்டாளா இருக்கக்கூடாது, ஒண்ணும் தெரியாத மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக பாருங்க, கொள்ளுங்க, எவ்வளோ கித்தாபுகள் நமக்கு தமிழ்ல வந்துருச்சு, நமக்கு தெரிஞ்ச மொழிகள் எல்லாமே வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், உருதுல ஏகப்பட்ட கித்தாபுகள் இருக்குது,
உருது மொழியில ஏராளமான கிதாபுகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஆசைப்படுறோமா நம்ம அதை பார்க்கறதுக்கு? எனக்கு உருது தெரியாது பை, தமிழ் தெரியும் இல்ல? உருது தெரியாத போனக்கு தமிழ் தெரியுமா இல்லையா? தமிழ் எத்தனை பேர் தமிழ் தெரியுதுல படிக்கிறதுக்கு? உருது நிறைய பேருக்கு உருது படிக்க தெரியாது, பேசுவாங்க, படிக்க தெரியாது இல்ல. தமிழ் படிக்க தெரியாது அல்ஹம்துலில்லாஹ். இப்ப எத்தனை புத்தகங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை பத்தி, அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி, சஹாபாக்களை பத்தி, சஹாபிய பெண்மணிகளை பத்தி, மறுமையை பற்றி, சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி, கபரை பத்தி, சுப்ஹானல்லாஹ், கேள்வி கணக்கை பத்தி, அல்லாஹு அக்பர், எத்தனை கிதாபுகள். நீங்க புத்தகத்தை கூட நீங்க காசு கொடுத்து வாங்க இல்லைங்க, இதுலயே இருக்குங்க, இதுலயே இருக்குது. அதான் சொன்னேன், இதுல நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குன்னு சொல்லி. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இதை தட்டால ஹதீஸ் கிரந்தங்கள் வந்து குமியுது அப்படியே, சுப்ஹானல்லாஹ். அப்ப இதுலயே உட்கார்ந்து பார்க்கலாமே. வேற செய்திகளையும் படங்களையும் அதையும் பார்ப்பதற்கு கொஞ்ச நேரத்தை உங்களால முடியல பாய், சரி கொஞ்ச நேரம் ஒதுக்கப்போ, அல்லாட்ட பதில் சொல்லிங்க, அவ்வளவுதான். படத்தை பார்க்கிறப்போ, ரீல்ஸை பார்க்கறதுக்கோ கொஞ்ச நேரம் ஒதுக்கிறீங்க, நீங்க வேற வழி இல்லை, மூத்த கூட என்னால முடியாது. கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க, கொஞ்ச நேரம் ஒதுக்கிறீங்க, மற்ற நேரத்தை ஒதுக்க செலவு பண்ணுங்களேன். இதுல எத்தனை கிதாப் இருக்குதுல, அல்லாஹ் பத்தி என்னென்ன செய்திகள் வருது, இதுல மறுமையை பத்தி என்ன வருது, அட கபரை பத்தி என்ன சொல்ல என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்க, இதுல செலவிடுங்க நீங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப குர்ஆனுடைய மொழி அரபி நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் சிந்தித்து செயல்படுவதற்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், உங்களுக்கு இலகுவாக நாம் ஆக்கியிருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உங்களுடைய இதயங்கள் என்ன பூட்டு போடப்பட்டிருக்கிறதா, நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா என்ற செய்தியும் அல்லாஹ் ரப்பனா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, யார் குர்ஆனோடு தொடர்போடு இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விதமாக பிரிக்கின்றார்கள். ஒரு மூமின் குர்ஆனை ஓதுகின்றார், குர்ஆன் சொல்லக்கூடிய வழிமுறை நடக்கின்றார், அவரை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எலுமிச்சம் பழத்துக்கு ஒப்பாக்கின்றார்கள். எலுமிச்சம் பழத்துக்கு வாசனை உண்டு, அதுக்கு சுவையும் உண்டு. எலுமிச்சம் பழத்துக்கு நல்ல வாசனை, மோந்து பார்த்தோம்னா நல்ல மனமா இருக்கும். அதே மாதிரி நல்லதை புளிஞ்சு ஐஸை போட்டு சீனியை போட்டு குடிச்சோம்னா அல்ஹம்துலில்லாஹ் உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி தெம்பு கிடைக்குதா இல்லையாங்க? கிடைக்குது இல்ல? அல்ஹம்துலில்லாஹ். அப்ப குர்ஆனை ஓதி அதன் பிறகு நடக்கக்கூடியவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் எலுமிச்சம் பழத்துக்கு ஒப்பானவர் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக, குர்ஆனை ஓத தெரியாத நல்ல மனிதன், முஸ்லிம், குர்ஆன் ஓத தெரியாது, இன்னும் நல்ல மனுஷன், தப்பு தண்டா பண்ண மாட்டாரு, தொழுகைக்கு போவாரு, இஸ்லாம் சொல்லக்கூடிய காரியங்கள் செய்வாரு, குர்ஆன் ஓத தெரியாது. அவருக்கு உதாரணம் பேரிச்சம்பழத்துக்கு ஒப்பானவர். அதுக்கு வாசம் கிடையாது. 1000 ரூபாய்க்கு கிலோ பேரிச்சம்பழம் இருக்குது. அந்த அஜிவா பேரிச்சம்பழத்தை வாங்கி நீங்க மோந்து பார்த்தா கூட எந்த விதமான ஒரு வாசம் இருக்காது. ஆனா சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் இருக்கும். குர்ஆனை ஓத தெரியாத ஒரு நல்ல மூமின், அவருக்கு உதாரணம் பேரிச்சம்பழத்துக்கு ஒப்பானவர். குர்ஆனை ஓத தெரியும், அதன் மூலமாக தன்னுடைய இம்மை வாழ்வை சீர்படுத்திக் கொள்வதற்காக, மேம்படுத்திக் கொள்வதற்காக ஓதக்கூடிய ஒரு நயவஞ்சகன், அவனுக்கு உதாரணம் காட்டு மலருக்கு ஒப்பானவன். இவன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காட்டுல போறோம், நிறைய பூக்கள் பூத்து கிடக்குது, பார்க்கிறோம், நல்லா தான் தெரியுது, ஆனா எந்த பிரயோஜனம் கிடையாது, எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆனா அவன் ஓதுவான். எதுக்காக ஓதுவான்? இங்க ஓதி பார்த்து தண்ணி அடிச்சோம்னா அதுக்கு காசு வாங்கிறதுக்காக, ஒரு அட்டைக்குள்ள எதையோ ஓதி எழுதி வச்சு அதன் மூலமாக தன்னுடைய வாழ்வாதாரத்தை போக்குவதற்காக, தன்னுடைய சுய தேவைக்காக ஓதக்கூடியவன். இவன் யார்? இவன் காட்டு மலருக்கு ஒப்பானவன். இவன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. 4ஆம் அவன் ஓதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, இஸ்லாத்தின் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும் மாட்டான். இவன் குமட்டி காய்க்கு ஒப்பானவன். எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது, ஒரே கசப்பு என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பித்தார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த லிஸ்ட்ல நம்ம எந்த லிஸ்ட்லயும் பார்க்கணும். இதுல அல்லாஹ்வுடைய தூதர் பிரிச்சாங்களா இல்லையா? இந்த 4 விதத்துல நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? குர்ஆன் ஓத தெரிஞ்ச நல்ல மனுஷனா, இல்ல குர்ஆன் ஓத தெரியாத ஒரு மூமினா, இல்ல குர்ஆனை ஓதி அதன் மூலமாக இந்த பூமியிலே தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக ஓதக்கூடியவனா, ஒண்ணுமே தெரியாது, ஏதோ வாழ்ந்தோம் செத்தோம் என்று இருக்கக்கூடியவனா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு,
குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவரே உங்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, இந்த குர்ஆனை அடிக்கடி ஓதி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எப்படி நீங்க மொபைல பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ, நீங்க ஒரு நாளைக்கு எப்படி குறைஞ்சது 6 மணி நேரமா நீங்க பாக்குறீங்களா இல்லையா? குறைந்தது நான் சொல்றேன், 24 மணி நேரத்துல குறைந்தது ஒரு 6 மணி தேவையா நீங்க பாப்பீங்களா இல்லையா? ஏன்னா 2:30 மணிக்கு தான் பிள்ளைங்க தூங்குறதா சொல்றாங்க. பெற்றோர் என்ன சொல்றாங்க, புள்ள அவன் 2 மணிக்கு தான் போய் தூங்குறான், அவன் 3 மணிக்கு தான் போய் தூங்குறான், அவன் எத்தனை மணிக்கு தூங்குறான்னு தெரியல, 2 மணிக்கு நான் பார்த்தேன், அதுக்கு மேல எத்தனை மணிக்கு தூங்குறான்னு நான் தூங்கிட்டேன்றாங்க. அப்ப குறைஞ்சது 6 மணி நேரமா அந்த மொபைல பாக்குறோம் நம்ம கண்ணியத்துக்குரியவர்களே. அப்ப அந்த செலவழிக்கக்கூடிய அந்த நேரத்தை அல்லாஹ்வுடைய வேதத்தை செலவழிங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை செலவழிங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த குர்ஆனை அடிக்கடி ஓதி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முஹம்மதின் உயிர் எவன் கைவசத்தில் இருக்கிறவோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக குர்ஆனை நீங்கள் ஓதி அதை கொஞ்சம் உதாசீனப்படுத்தி அதுல கவனம் செலுத்தாம விட்டீங்கன்னு சொன்னோம்னா, கட்டி போட்ட குதிரை எப்படி அறுத்துக்கிட்டு ஓடுமோ அதே போன்று உங்களுடைய உள்ளங்களிலிருந்து நீங்கள் ஓதிய வசங்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடிடும். இன்னைக்கு அப்படித்தானங்க இருக்குது. நிறைய ஓதணும் பாய், ஆனால் ஒன்று கூட நினைவில்லை பாய், எல்லாமே மறந்து போச்சு பாய். ஆமா, மறக்கத்தான் செய்யும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, அதை திரும்ப 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 ஓதிக்கிட்டே இருக்கணும். குர்ஆன் திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய ஒன்று. அல்லாஹ் தூர சொல்றாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கு பாருங்க, அதுக்கு தனி பிரத்யேகம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்கள். குர்ஆன்ல திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய வசனங்கள் இருக்குது. என்னது சூரத்துல் ஃபாத்திஹா. தொழுகையில வந்து என்ன எல்லா ரக்காத்தையும் என்ன பண்றோம், ஓதுறோம். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோமா இல்லையா? அப்போ ஒரு நாளைக்கு 5 நேரம் நம்ம தொழுகிறோம். இதுல நஃபிலு சுன்னத்து என்னன்னா தொழுகிறோம். எல்லா தொழுகைகளையும் அந்த சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாம தொழுகை இல்லை. யார் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப எல்லா ரக்காத்தையும் என்ன பண்றோம், எல்லா தொழுகையிலையும் எல்லா ரக்காத்தையும் சூரத்துல் ஃபாத்திஹா நம்ம ஓதுறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ ஓதக்கூடிய இது நமக்கு எல்லாத்துக்கும், ஓத தெரியாத மக்கள் கூட சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹ் மனன இருக்கும். ஓத தெரிந்த மக்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓதி இருப்பாங்க, அதுக்கப்புறம் குர்ஆன் அப்படி தூக்கி வச்சதோட சரி முடிஞ்சு போச்சு. ரமலான்ல வேணா குர்ஆனை தூக்கியிருப்பாங்க, மற்ற நேரம் குர்ஆன் தூக்கத்துக்கு நேரம் இல்லை. அப்போ ஓதிட்டு நம்ம விட்டுட்டோம்னு சொல்லுவீங்க, கெட்டி போட்ட குதிரை எப்படி அறுத்துக்கிட்டு ஓடுமோ அதே போன்று நம்முடைய உள்ளங்களில் இருந்து என்ன பண்ணும், குர்ஆன் எடுபட்டு போயிடும் அப்படியே. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நீங்கள் குர்ஆனை தொடர்ச்சியாக ஓதுங்கள். நீங்கள் ஓதாமல் விட்டுவிட்டால் கட்டி போட்ட குதிரை அறுத்து கொண்டு ஓடுவதை போன்று அது ஓடிடும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, குர்ஆனில் உள்ள சிறு வசனங்கள் கூட யாருடைய உள்ளத்திலே இல்லையோ பாலடைந்த வீட்டுக்கு சமமானவன். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனை ஓதி மனசுல பதிய வச்சுக்கணும். குர்ஆனை ஓதி மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். யாருடைய உள்ளத்திலே எந்த விதமான சிறு சூறாக்கள் கூட மனனம் இல்லையோ பாலடைந்த வீட்டுக்கு சமமானவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப என்ன செய்யணும் நம்ம, ஆஹா இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்காதுல, நான் கண்டிப்பா ஓதுவும் பாய், இவ்வளவு காலம் ஓத தெரியாம இருந்துட்டேன் பாய், இன்ஷா அல்லாஹ் இந்த என்ன பண்ணனா குர்ஆனை ஓதுறேன், குர்ஆன் வசனங்களை என் மனசுல நான் பதிய வைத்துக் கொள்கிறேன் என்ற ஒரு உறுதியை இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கொள்ளும். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பானவர்களே, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, மறுமை நாளில் குர்ஆனை அறிந்தவரிடம் ஓதுவீராக. என்ன பண்ணுங்க, நீங்க குர்ஆனை நீங்க ஓதுங்க, குர்ஆனை நீங்க ஓதுங்க. மேலும் உங்களுடைய பதவி என்ன பண்ணுங்க, உங்களுடைய பதவியை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு தூரம் குர்ஆன் ஓதுகின்றீர்களோ அதுதான் உங்களுடைய கடைசி இடம். அது வரைக்கும் உங்கள் தரஜாக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூட்டி விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ். இப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இவ்வளவு பதவியும் சிறப்பும் இந்த குர்ஆனுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மொழி தெரியாமல் இருக்கலாமா? என்ன குர்ஆன் ஓத தெரியலையே பாய் சொல்லலாமா? ஏன், அதை ஓதுவதற்கு கற்றுத்தரப்படுகிறது. அப்ப என்ன பண்ணணுமோ, வெக்கத்தை விட்டுட்டு நேரத்தை ஒதுக்கி, நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, நேரம் கிடைச்சாலும் சொல்லக்கூடாது, நேரம் கிடைச்சா வந்து ஓதுறேன், நேரத்தை ஒதுக்கி அதற்காக என்ன பண்ணணும், வந்து உட்கார்ந்து கவலையோடு. சஹாபாக்கள் எத்தனை வயசு குர்ஆன் கத்துட்டாங்க? இன்னைக்கு சஹாபாக்கள் ஹதீஸ் சொல்றோம், நம்ம எத்தனை வயசு அவங்களுக்கு ஹதீஸ் சொல்லும் போது? கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுல வெக்கப்படவே கூடாது.
வெக்கமே தேவையில்லை. வெக்கப்படாம நம்ம என்ன இப்படி நினைச்சுக்கிறோங்க. நீங்க சஹாபாக்கள்லாம் ரொம்ப 50க்கு மேலே தானே குரான் சில மக்கள் ஓதி இருக்கிறாங்க, ஹதீஸ்களை அல்ஹம்துலில்லாஹ் அறிவிச்சுக்கிறாங்களே. அப்போ நமக்கு வெக்கம் தேவையில்லை. இந்த சின்ன பையன் பார்க்குறான், என்ன நான் இவ்வளோ காலம் ஓதாம இருந்துக்கிறேன் நானா, இப்போ வந்து ஓத வந்துக்கிறாடான்னு அவன் பார்க்குற வெக்கமா இருக்கு. தயவு செய்து நினைக்காதீங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தனை மக்கள் முன்னாடி நிறுத்தி என்ன கேள்வி கேட்டோம்னா அங்க நான் அவமானப்படுவதை விட இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சின்ன வயசுல ஓத இல்லப்பா, இப்ப நான் ஓத வந்திருக்கிறேன் என்ற எண்ணத்தை வர வச்சு என்ன பண்ணுங்க, இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஏன் என்று சொன்னோம்னா நாளைக்கு அதான் நமக்கு சிபாரிசு. அங்க வந்து நாளைக்கு மறுமை நாள்ல இந்த குர்ஆன் யார் ஓதினாரோ, தொடர்ச்சியாக ஓதினாரோ, யாருடைய உள்ளத்திலே குர்ஆனுடைய வசனங்கள் சூறாக்கள் மனமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறதோ அவருக்கு நாளை மறுமையிலே என்ன இருக்குது, தரஜாக்கள் இருக்குது என்பதை உணர்ந்து குர்ஆன் ஓதக்கூடிய, குர்ஆனை தினம் தினம் ஓதாமல் ஒரு நாள் இருக்க மாட்டோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சானி இலா யௌமிddin. அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, குர்ஆனை ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்ற தலைப்பின் கீழ் நாம் சில செய்திகளை பார்த்தோம். குர்ஆன் நம்மவர்களுக்கு ஏராளமான செய்தியை சொல்லி காண்பிக்கின்றது. அதிலும் குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் சொல்லுது, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்காக உங்களுக்கு பாங்கு கொடுத்து அழைக்கப்பட்டால் உன்னுடைய தொழில் வியாபாரத்தை எல்லாம் விட்டுட்டு பள்ளிக்குள்ள வான்னு குர்ஆன் சொல்லு. எப்படி பாருங்க, குர்ஆன் எப்படிப்பட்ட போதை நமக்கு காமிக்குது பாருங்க. பாங்க சொல்லி அழைக்கப்பட்டமா என்ன பண்ண, நீங்க பள்ளிக்கு வாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. செவி சாய்க்கிறோமா நம்ம, அதுக்கு கட்டுப்படுறோமாங்க? இல்லையே. வாங்க சொல்லி முடிக்கிற நேரத்தை தான் என்ன பண்ணுறாங்க, சில பள்ளிகள் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம கவனம் செலுத்த அன்பானவர்களே, எத்தனையோ ஜும்மாக்கள் இதே மேடையில் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், கோவப்பட்டு சொல்லியிருக்கிறேன், அன்பாகவும் சொல்லியிருக்கிறேன். உங்கள் மேலே எனக்கு ஏதாவது வெறுப்பு உண்டா? உங்கள் மேலே எனக்கு என்ன கோபம்? நீங்கள் யார், நான் யார்? சொல்லுங்கள் பார்ப்போம். என்னடாப்பா எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்கிறாரு, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறாரு. வாங்க, சீக்கிரம் வர்றதுனால எனக்கு ஏதாவது நன்மையா? இல்லை நீங்கள் வர்றவங்களாம் எனக்கு ஏதோ 500 தந்துட்டு போகிறீங்களா? ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஜும்மாவுடைய தினத்தில் நேரத்தோடு வந்துருங்க. நீங்கள் உங்களை நான் சும்மா கூப்பிடலைங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த மார்க்கத்தை விட வேற எதுங்க சிறந்ததாக இருக்குது பாருங்க. அல்லாஹ் அக்பர். இதை நம்ம சரியா நம்ம ஃபாலோ பண்ணவில்லை என்று சொன்னோம்னா நம்மை விட கை செய்தப்பட்ட மக்கள் யார் அன்பானவர்களே? அட நேரத்தோட வந்துருங்க, ஒட்டகத்தை தர்மம் செய்த நன்மையை நீங்க இப்படி சொல்றாங்க அன்பானவர்களே. இன்னைக்கு இந்த இடத்துல ஒட்டகத்தை பெற்ற மக்கள் வெறும் 3 பேர் தான். இங்க இன்றைய ஜும்மால ஒட்டகத்தை தர்மம் செய்த நன்மை அடைந்த மக்கள் வெறும் 3 பேர் தான். எத்தனையோ பேருக்கு தப்தரில் இடமே இல்லை. இமாம் மெம்பர்ல உரை நிகழ்த்துவார், ஏட்டாஞ்சு வைங்க, வாசல்ல மலைக்கு என்ன பண்ணாங்க, தப்தரை வச்சு இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகனார் வரான்னு பதிவு செஞ்சுட்டே வராங்க. அப்படியே இமாம் மெம்பர்ல ஏறி ஆரம்பிச்சான்னு சொன்னோம்னா தப்தரை மூடிட்டு என்னுடைய உரையை கேட்ப இங்க மலக்கள் உட்கார்ந்துக்கிறாங்க. அங்க நமக்கு தெரியாது. இன்றைய ஜும்மால எத்தனை பேருக்கு அட்டெண்டன்ஸ் இல்ல? சிஎம் பார்க்க போக வேண்டி இருக்குது, மந்திரியை பார்க்க போக வேண்டி இருக்குது, 3:45 தான் டைம் கொடுத்துருக்காங்க என்று சொன்னால் 3:15 வாசலை போய் நிக்கிறோமுங்க. நம்ம சொல்றோம் போறோமா இல்லையாங்க? ஏன் இவ்வளவு ஆதங்கப்பட்டு மூச்சு பிடிச்சி என் தொண்டை தண்ணி வத்தி நான் கத்துறதுக்கான காரணம் என்ன? முஸ்லிம்கள் யாவரும் யாரு? சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லிம்கள் யாவரும் சகோதரர்களே, நீங்களாம் நம்முடைய சகோதரர்கள். அதன் காரணமாக நீங்க நன்மை இழந்துடாதீங்க. எத்தனையோ பள்ளிகள்ல ஜும்மாவுக்கு மாத்திரம்தான் வரக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. நம்ம பள்ளியில் அப்படி கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் வந்துடுறாங்களாமா. சரியா? எல்லா தொழுகைக்கும். சில பள்ளிகள்ல ஜும்மாவுக்கு மாத்திரமே வரக்கூடிய மக்கள் தான் அதிகமான பேரு. அப்படி வந்தும் கூட அட்டெண்டன்ஸ்ல இடமில்லாம போனோம்னா அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டும் போது சேர்ந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு திரும்பின உடனே ஓடுறாங்களே. எந்த செய்தியை கேட்டாங்க அவங்க? எந்த செய்தியை கேட்டாங்க?
இங்கே உரை நிகழ்த்தப்படக்கூடிய அந்த செய்திகளை கேட்டாங்களா? லுஹருக்கு 4 ரக்காத் தொழுகை, அப்படித்தானே இல்லையா? இங்க 2 ரக்காத் தொழப்படுது, 2 ரக்காத்து உரையில இருக்குது. செய்ய இல்லையே, நீங்க செய்ய இல்லையே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வாலிபர்களே, என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் உறுதி எடுங்க. அதான் நான் முதல்ல சொன்னேன், உலக சம்பந்தமான செய்திகளை பேசி நேரத்தை வீணடிப்பதை விட இந்த ஜும்மாவிலே எனக்கு என்ன பிரயோஜனம் ஏற்பட்டது, என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய இம்மைக்கு, என் மறுமைக்கு இந்த ஜும்மாவின் உரையின் மூலமாக எனக்கு ஏற்பட்ட நன்மை ஏதாவது ஒன்று இருக்குதா? அல்ஹம்துலில்லாஹ், நான் அதை ஃபாலோ பண்றேன் என்று சொல்லுவதற்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க நினைச்சு பாருங்க. அதனால உறுதி எடுங்க. என்ன சரிதான், இன்ஷா அல்லாஹ் 1 மணிக்கு ஆரம்பிக்கிறாரா, 12:45 நாங்க இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். என்னுடைய பெயரும் தஃப்தரிலே மலக்குகள் பதிவு செய்யக்கூடிய தஃப்தரிலே என்னுடைய பெயரும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு உன்னதமான ஒரு உயரிய எண்ணத்தை ஆழ் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுடைய ஆழ் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்கிறாங்க, குர்ஆனிலே 3 ஒரு பாகம் ஒரு சூரா இருக்கிறது. அந்த சூறாவை என்ன அதிகமா ஓதுங்க. என்னது? குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள். இரவிலே உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா? சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனம், ஆமன ரசூல பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பி வல் முஃமினூன் ஆரம்பித்து கடைசியில் முடிக்குது பாருங்க. இந்த வசனத்தை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு விடியும் வரை பாதுகாப்பு. அதே சூரத்துல் பக்ரால ஆயத்துல் குர்சி என்று சொல்லி எல்லா வீடுகளிலும் ஒட்டி வைத்திருக்கின்றோமே, அந்த வசனம் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் உங்களுக்கு ஷைத்தான் என்று பாதுகாப்பு என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்கிறாங்க. சூரத் குர்ஆனிலே 30 வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த வசனத்தை, அந்த சூறாவை யார் தொடர்ச்சியாக ஓதி வருவாரோ நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே அவர் சுவனம் செல்லும் வரை உங்களுக்காக வாதாடும். அதுதான் சூரத்துல் முல்க், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய சூரத்துல் முல்க். இதெல்லாம் எப்ப நம்ம செய்வோம்? எப்ப செய்வோம்? இதை ஓத தெரிஞ்சாதான் செய்வோம். ஓத தெரிந்தாதான் குல் ஹுவல்லாஹு அஹத் நம்ம ஓதுவோம், ஆமன ரசூலை நம்ம ஓதுவோம். சூரத்துல் கஹ்ஃபுடைய 10 வசனங்களை யார் ஓதுகிறாரோ ஷைத்தான் பாதுகாப்பு சொன்னாங்க. சூரத்துல் முல்க் யார் தொடர்ச்சியாக ஓதி வருவாரோ நாளைக்கு மறுமையில சுவனம் செல்லும் வரை அல்லாஹ்விடத்துல வாதாடும்னு சொன்னாங்களே. எப்ப தெரியும்? இந்த குர்ஆனை நாம் ஓதி வர வேண்டும். ஆக கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, யார் சூரத்துல் பக்ராவையும் ஆல இம்ரானையும் தொடர்ச்சியாக ஓதி வருவாரோ அவருடைய வீட்டிலே ஷைத்தான் இருக்க மாட்டான். விரண்டு விட சொல்றாங்க. இந்த இரண்டு சூறாக்களும் நாளை மறுமை நாளிலே உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே வாதாடும். அது தனி சப்ஜெக்ட். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த குர்ஆன் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களை, பைசா கொடுத்து வாங்குற அவசியம்லாம் இல்லை. இப்போ எல்லாம் ஃப்ரீ கொடுக்குறாங்க. இன்னைக்கு குர்ஆன் வேணுமா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்ல செய்தி, அங்க செய்தி, இங்க செய்தி. ஞாயிற்றுக்கிழமை ஆனோம்னா அங்க ஒரு டேபிள் தாவா, அங்க ஒரு டேபிள் தாவா. தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் டேபிள் தாவா. அல்ஹம்துலில்லாஹ். போட்டு மாற்று மாத சகோதரருக்கு என்ன பண்ற குர்ஆன் அன்பளிப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு கிடைக்காதப்போ நம்ம வீட்டிலே குர்ஆன் இருக்கதான் செய்யுங்க. நம்ம வீட்டிலே குர்ஆன் இருக்கு இல்லையா? இதுலயே இருக்குது ஆப்பு. குர்ஆனை ஏத்துங்க, 10 குர்ஆன் வரைக்கும் ஏத்துங்க. அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதர வாலிபர்களே, குர்ஆன் தான் நமக்கு நாளை மறுமை நாளிலே சிபாரி செய்யக்கூடிய ஒன்று என்பதை உங்களுடைய ஆழ் மனதிலே பதிய வைத்துக் கொண்டு குர்ஆனும் சுன்னாவும் எதை சொல்லுகின்றதோ அதன்படி செயல்படக்கூடிய நல்ல பக்குவத்தை உங்களுடைய ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுமாறு என்னுடைய ஜும்மாவுடைய உரையின் மூலம் உங்களிடத்தை கேட்டுக்கொள்கின்றேன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇலுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.